வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல ஃபார்ம்ஸ்னா என்ன? ஃபார்ம்ஸ்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு? நம்ம எப்படிலாம் ஃபார்ம வேலிடேட் பண்றது? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ கோட் வித் ஷமில் இத நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்காக தான் நீங்க கேட்டிருந்தீங்க. அது உங்களுக்காக தான். இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கீழ ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம ஃபார்ம்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆ பிரியும். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்டு காம்போனன்ட், அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரியும். ஸோ கண்ட்ரோல்டு காம்போனன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபார்ம் டேட்டா இருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். அதுல நான் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதுல கண்டிப்பா இன்புட் இருக்கும். இந்த டிராப் டவுனு, இல்ல டெக்ஸ்ட் ஏரியா ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் மூலியமா அதாவது இந்த ஆன் சேஞ்ச் இது வச்சு நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இந்த பண்ற எல்லாத்தையும் நான் எங்க ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்ட வச்சு நான் ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் நம்ம கண்ட்ரோல்டு காம்போனன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இத பேசிட்டே இருந்தா தெரியாது. நம்ம எப்பவும் போல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ நமக்கு அது ஈஸியா புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி குடுத்து என்னோட இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல்டு காம்போனன்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாரி அன்கண்ட்ரோல்டுக்கும் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோல்டையும் பார்த்துடலாம். காம்போனன்ட் டாட் ஜேஎஸ். ஸோ இதுல 2ஆ பிரிச்சுட்டேன். ஸோ இப்ப இந்த கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ல RFCE போட்டுறேன். ஸோ போட்டாச்சு. அதே மாரி நம்ம அன்கண்ட்ரோல்டுலயும் போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ இப்போதைக்கு நமக்கு அன்கண்ட்ரோல்டு தேவையில்ல. ஸோ நம்ம அத க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல்டு மட்டும் தான் நமக்கு வேணும். இத நான் ஆப்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அதையும் பண்ணிடுறேன். ஸோ அன்கண்ட்ரோல்டு சாரி கண்ட்ரோல்டு காம்போனன்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ கண்ட்ரோல்டு காம்போனன்ட். ஸோ அத இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல்டு காம்போனன்ட்றது நமக்கு ரெண்டராவ ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே. இப்போ நான் இதுல சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அத எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வ தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஃபார்ம்ன்னு சொல்லி நான் வச்சுடுறேன். ஸோ இந்த கண்ட்ரோல்டு காம்போனன்ட்லயே எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளா யூசர் நேமு, பாஸ்வேர்ட் மட்டும் வாங்குற மாரி அந்த ஃபார்ம்க்கு நான் வைக்கிறேன். ஸோ யூசர் நேம் எப்படி வாங்குவோம்? ஸோ நமக்கு கண்டிப்பா ஒரு இன்புட் தேவை. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் வச்சுட்டேன். ஸோ அது பை டிஃபால்ட்டா டைப் டெக்ஸ்ட் தான் நீங்க குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நேம் வைக்கிறேன். ஸோ நேம் யூசர் நேம் அப்படின்ற மாரி வச்சுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூன்றது நம்ம போடணும். என்ன வேல்யூ டைப் பண்றோம்ன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால வேல்யூன்றது இருக்கும். இப்போதைக்கு அத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டேட் எதுவுமே செட் பண்ணல. ஸோ அதனால அந்த வேல்யூ மட்டும் இதுவா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச் போடுறேன். ஸோ இந்த ஆன் சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் சொல்லியிருந்தோம்ல. ஸோ நம்ம அதனால இத போட்டுக்கலாம். ஸோ நான் அந்த ஃபங்ஷன் ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்றேன். இது எரர் அடிக்குது இந்த ஆன் சேஞ்ச்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹேண்டில் சேஞ்சுன்ற ஃபங்ஷன கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது ஆரோ ஃபங்ஷன். இந்த ஆரோ ஃபங்ஷன் பத்தி தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி இந்த ஆன் சேஞ்ச் இத பத்தியும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஈவென்ட் இதையும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. அத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இல்லன்னா, எனக்கு அத செக் பண்ணி பார்க்காம இங்க பார்த்தா இது புரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு இதுல புரியும். ஸோ அத பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் டீட்டெயில்டா என்ன பேசுறோம் அப்படின்றது புரியும்ன்றதுனால சொல்றது. சரி ஓகே. இந்த ஆன் சேஞ்ச் போட்டாச்சு. நம்ம ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் குடுத்துடலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அப்படின்ற மாரி குடுத்துடுறேன். நான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்புட் குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்புட் வாங்கணும்ல பாஸ்வேர்டுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்புட் டேக் வைக்கிறேன். ஸோ இந்த இன்புட் எல்லாமே இந்த இன்புட் ஃபார்ம் இது எல்லாமே நார்மலா HTMLல உள்ள அதே ஃபார்ம், அதே இன்புட் தான். ஸோ அப்படி இல்லாம உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிலேருந்து இந்த ஃபார்மிக்லேருந்து இல்ல ரியாக்ட் ஹுக் ஃபார்ம் ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நார்மலா ஆல்ரெடி உள்ளது HTMLல உள்ளது தான். இதுல எதுவுமே நம்ம இப்ப தேர்ட் பார்ட்டி லைப்ரரி எதுவுமே இன்டகிரேட் பண்ணல. ஸோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைப் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி டைப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாஸ்வேர்டா வச்சிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அந்த டைப் குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு. ஸோ இந்த டைப் ஏன் பாஸ்வேர்டுன்னு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இத கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் இங்க பாஸ்வேர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா இந்த மாதிரி டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு எனக்கு அப்படியே தெரியுதுல. ஸோ நான் இப்ப இத டைப் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி டாட்டட்ல வந்துரும். ஸோ இதுதான் இது ஒரு கொஞ்சம் புரொடெக்டட் லேயர் மாரி. ஸோ நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டுன்றத வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு என்ன வேல்யூ குடுக்குறோம்ன்றது தெரியணும்ல. ஸோ நான் அதனால வேல்யூ குடுக்குறேன். பட் அதே மாரி நம்ம எதுவும் ஸ்டேட் எதுவுமே வைக்கல.
அப்படின்றதுனால இதை மட்டும் இப்போதைக்கு கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன் சேஞ்ச் வந்து நடக்கணும். ஸோ ஆன் சேஞ்ச் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன் சேஞ்ச் தான். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் சேஞ்சே நான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுக்கணும்ல, ஸோ அது வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்ல உள்ளது வந்துருது. ஸோ இதையும் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது மாதிரி வந்துருது. ஸோ இந்த இடத்துல நான் என்னெல்லாம் டைப் பண்றேனோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டேட்ல வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த கண்ட்ரோல்டு காம்பனன்ட்னாலே இந்த ஸ்டேட்ல வந்து மேனேஜ் பண்றது தான் நம்ம வந்து கண்ட்ரோல் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேரியபிளுக்கும் நம்ம வந்து அதை வந்து ஸ்டேட்ல வந்து வச்சிருப்போம். ஸோ நம்ம இப்போ தனியா வந்து 2 வேரியபிள் வந்து வைக்க வேணாம். ஸோ இப்போ யூசர் நேமுக்கு தனியா யூசர் நேம் கமா செட் யூசர் நேம், அதே மாதிரி வந்து பாஸ்வேர்டுக்கு கமா செட் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி தனித்தனியா வைக்காம நம்ம ஒரே இதுலயே வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத ஸ்டேட்ல வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்ம் டேட்டா கமா செட் ஃபார்ம் டேட்டா. ஸோ செட் ஃபார்ம் டேட்டா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட் வந்து வைக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம இனிஷியல் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக உள்ள இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம பெருசாக எதுவும் பார்க்காதனால 0 இல்லை ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் இதில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டே இதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து சின்னதாக தான் ஒரு 2 ஃபீல்டு தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு அதை இதுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ யூசர் நேம் வந்துட்டு இதுவாக இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இதுனா யூஸ் ஸ்டேட்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் ஸ்டேட் வீடியோ போட்டிருக்கதை பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லேயே வந்து அதை கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ யூசர் நேம் வந்து போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு, ஸ்டேட் வந்து வச்சாச்சு நமக்கு. ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து அதுக்கான நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும்ல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஈவெண்ட் வந்து கெட் பண்ணிடும். ஸோ அதனால் ஈவெண்ட்டுன்னு போடாமல் சும்மா ஜஸ்ட் வந்து ஈன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆ வந்து எடுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் நேம் கமா வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட்டோட வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு ஃபார்ம் டேட்டா அதில் நம்ம வந்து செட் பண்ணி விடணும்ல. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இதுலேருந்து வந்து எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டாட் ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, ஸோ ப்ரீவியஸாக உள்ளது ப்ளஸ் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அந்த நேமில் வந்துட்டு என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம அந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று கன்சோலில் போட்டு பார்க்கலாம், இல்லை அலர்ட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அலர்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்றத ஃபார்ம் டேட்டான்றதை போட்டு ஃபார்ம் டேட்டா அப்படின்றத போட்டு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். நீங்கள் அலர்ட்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து மாற்றுற மாதிரி மறுபடியும் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம கன்சோல்லேயே வந்து பார்த்துடலாம். ஸோ console.log வந்து கொடுத்துட்றேன். ஓகே 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 பேஜை வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl+Shift+I கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து சும்மா வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ கன்சோலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தெரியும். ஸோ யூசர் நேம் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இந்த நான் என்ன டைப் பண்ணுறதோ அது வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கோட் வித் அஷ்ன்ற மாதிரி வந்துட்டு கோட் வித் கொடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறது ஸ்டேட்டில் வந்துட்டு அன்னெசரியாக வந்து ரீரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ரெஃபெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அது என்னன்றதை பார்த்துலாம். பட் ஆனால் இது வந்து அதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ ஃபார்மில் வந்துட்டு நம்மளால வந்து இதுதான் வந்து கண்ட்ரோல்டு காம்பனன்ட். என்னால் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்து அந்த வேல்யூவை வந்துட்டு என்னால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றதான் கண்ட்ரோல்டு காம்பனன்ட் பேசிக்கா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம், இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்மள்ட்ட இருக்கும். ஸோ இந்த டேட்டாவோட ஃபுல் கண்ட்ரோல் இப்போ இந்த ஃபார்ம் டேட்டாவோட ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் இதில் ஏதாவது வேலிடேஷன் வைக்கணும்னாலோ இல்லை வந்து ஏதாவது நான் வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ல என்னால் வந்து பண்ணிக்க முடியும். பிகாஸ் என்கிட்ட ஸ்டேட் இருக்குது. ஸோ நான் ஸ்டேட்டை நான் என்ன எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டை எடுத்து ஸ்டேட்லேருந்து இப்போ ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேம்னு போட்டு நான் அந்த யூசர் நேமை கூட அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால வந்துட்டு கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ல வந்து பண்ண முடியும். ஸோ இதே வந்து அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ல பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். அப்புறம் வந்துட்டு ஏன் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லிடலாம். ஸோ அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்னா என்னன்னா அந்த டேட்டா வந்து டாமே வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் வேல்யூக்குலாம் நம்ம இப்போ வந்துட்டு
ஸோ இப்ப இதே மாரி தான். இந்த வேல்யூல வந்துட்டு நம்ம குடுத்துருந்தோம்ல. ஸோ இந்த ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இத மாரி இங்க வந்து நான் வேல்யூல வந்துட்டு எதுவுமே வந்து குடுக்கவே இல்லல்ல. ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேமு. ஸோ இதே மாரி ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம என்ன வேல்யூ டைப் பண்றோம்ன்றது அங்க வந்து தெரியணும்ல. ஸோ அதனால ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட். ஸோ இங்க வேல்யூ வந்து குடுத்தாச்சு. ஸோ நம்ம இது வந்து முடிச்சுட்டோம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அன்கண்ட்ரோல்டுல வந்து சொல்லியிருந்தோம்ல, அதுவாவே வந்து டாமே வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அதே மாரி வந்துட்டு நம்ம வந்து இந்த ரெஃப்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரக்ட்டா டாம மேனிபுலேட் பண்ண போறோம்னாலே நமக்கு ஞாபகம் வருது ரெஃப் மட்டும் தான். ஏன்னா ரெஃப் வந்து ஒரு பாயிண்டர் மாரி இருக்கும். ஸோ நம்ம அதுல உள்ள வேல்யூஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெஃப்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா, நம்ம வந்து டீட்டெயில்டா அத பத்தி ஒரு தனியான வீடியோ போட்டிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே. ஆனா வந்துட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடேஷன்லாம் வந்து வைக்க முடியாது. ஸோ ஏன் வைக்க முடியாது அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் வந்து அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட்க்கு வந்துட்டு போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு, மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள மாரியே 2 இன்புட் வந்து 2 இன்புட் வந்து வைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்புட்டும் வந்து அ வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டேன். ஸோ இங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி தான். டைப் வந்து பாஸ்வேர்டுன்றத நீங்க வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் ஸோ பாஸ்வேர்டுன்றது வச்சுட்டேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து தேவையில்ல. ஸோ நம்ம டைப் வந்து பை டிஃபால்ட் வந்து டெக்ஸ்ட் தான்றதுனால நமக்கு தேவையில்ல. இங்க வந்து நம்ம வந்து அன்கண்ட்ரோல்டுல எப்பவுமே ரெஃப் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம டைரக்ட்டா தான் வந்து இது பண்ண போறோம். நம்ம எங்கேயும் வந்து அந்த ஸ்டேட்லலாம் வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணல. ஸோ அதனால ரெஃப் வந்து இதுல வந்து பாயிண்டர் பண்ணி விடணும்ல. ஸோ நான் அந்த ரெஃப் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுவுமே வந்து இன்னும் ரெஃப் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். இதுல வந்து டைப் வந்து பாஸ்வேர்டுன்றது குடுத்துக்கிறேன். இதுலயும் அதே மாரி ரெஃப் வந்து அட்டாச் பண்ணி விடணும்ல. நம்ம எங்கேயும் ஸ்டோர் பண்ணல. பட் ஆனா நமக்கு அதோட வேல்யூ வந்து வேணும்ல. ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரெஃப்ப வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெஃப் கிரியேட் பண்ணோம்னா, இந்த ரெஃப்ல வந்து இத அட்டாச் பண்ணி விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் வந்து குடுக்குறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்ம இப்ப வந்து ரெஃப் கிரியேட் பண்ணணும். ஸோ ரெஃப் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம்ன்றதுனால யூசர் நேம் ரெஃப் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். யூஸ் ரெஃப்ன்ற ஹூக்க வந்து நம்ம இங்க வந்து கால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாரி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் ரெஃப். ஸோ பாஸ்வேர்ட் ரெஃப், யூஸ் ரெஃப் இதே மாரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச். இது வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி சப்மிட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபார்மோட வேல்யூஸ் வந்து வேணும்ல. நான் இங்க வந்து ஸ்டேட்டா இருந்தா எனக்கு ஆன் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு வாட்டி அந்த வேல்யூ வந்து இதுவாகும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம வந்து சப்மிட் பண்றேன்ல. ஸோ ஆன் சப்மிட் அப்படின்ற வந்து இருக்கும் ஃபார்ம்ல. ஸோ நம்ம அத போட்டுட்டு நான் ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்ஷன் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க வந்து ஏன் எரரே அடிக்கல? நான் ஹேண்டில் சப்மிட்ன்றத போட்டோனே எரர் எப்பவுமே வந்து ரைட் சைட்ல வந்து நமக்கு அடிக்கும். ஏன் அடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ல வந்து அத இம்போர்ட்டே பண்ணல. ஸோ நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட் எனக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது எல்லாமே வந்துருச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. 2 இன்புட்டுமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. சரி ஓகே. இப்ப இந்த மாரி டைரக்ட்டா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து ஈவென்ட் வந்து எனக்கு வரும். எப்பவும் போல ஈவென்ட் வந்து வந்துரும். ஸோ டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கணும். நம்ம அதுக்கும் வந்து அத குடுக்கணும். ஏன் குடுக்கணும்? இந்த மாரி ஆன் சப்மிட் குடுக்கும்போது ஏன் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபார்ம் வந்து பேஜ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடும். ஸோ இந்த டாட் பிரிவென்ட் டிஃபால்ட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஃபார்மோட அந்த பேஜ வந்து ரெஃப்ரெஷ் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணும். இப்ப நம்ம சப்மிட் பண்றோம், இல்ல பட்டன நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். அது இல்லாம எனக்கு வந்து இதுவாகும். ஸோ இதுதான் வந்து டாட் பிரிவென்ட் டிஃபால்ட்டோட ஃபங்ஷனாலிட்டி. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் மட்டும் வைக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப் நம்ம வந்து போட்டிருக்கோம்ல. ஸோ யூசர் நேம் ரெஃப்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நான் ரெஃப் வந்து அட்டாச் பண்ணி விடணும். ஸோ இந்த ரெஃப்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேம் ரெஃப் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். அதே மாரி இங்க பாஸ்வேர்ட் ரெஃப் இருக்குல்ல, அத வந்து பாஸ்வேர்டோட இன்புட்ல வந்து அத வந்து அட்டாச் பண்ணி விட்டேன். சரி ஓகே. இப்ப 2த்தையும் அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து யூசர் நேம்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த ரெஃப்பும் வந்து பாயிண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் இங்க என்ன வேல்யூ டைப் பண்றேனோ எனக்கு இந்த யூசர் நேம் ரெஃப்ல வந்து வந்துரும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் கரண்ட் டாட் வேல்யூ. ஸோ அதுலேருந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டுக்கும் நமக்கு வேணும்ல. ஸோ பாஸ்வேர்ட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ. ஸோ இதுவும் வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து டைரக்ட்டா டாம்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். எங்கேயும் வந்து ஸ்டோர் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல் லாக் வந்து குடுக்குறேன். கன்சோல் லாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம்ன்றத குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நம்ம வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ பாஸ்வேர்டு மறுபடியும் வந்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன்.
இப்போ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இதுல நம்ம பார்க்கும்போது, ப்ரௌசர்ல கன்சோல்ல பார்க்கும்போது. சரி ஓகே. ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் கண்ட்ரோல் டி குடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல்டு காம்போனன்ட்லேருந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் இதே வந்துட்டு இங்க வந்து டெஸ்ட்ன்றது குடுக்குறேன். எனக்கு இங்க எதுவுமே வந்து நடக்கல. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாரி இங்கேயும் வந்துட்டு ஒரு டெஸ்ட்ன்றத வந்து குடுத்துறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிக்கும்போது எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து எதுவுமே வந்து வரவே இல்ல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒண்ணொன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேணா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசர் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. நமக்கு ரெஃப்ரெஷ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் காம்போனன்ட்லேருந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ டெஸ்ட்ல வந்து குடுத்துடுறேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்துட்டு கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாரி வந்து குடுத்து என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இது எதுவுமே வந்து ஷோவே ஆகல. ஏன் ஷோ ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம குடுத்த எல்லாமே வந்து கரெக்ட்டான்னு ஒரு வாட்டி வந்து பார்த்துடலாம். ஃபார்மு, ஆன் சப்மிட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஈவென்ட் ஈவ் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் வந்து நடக்குது. ஸோ நான் இத இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஓகே. கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ல எனக்கு எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வந்து ஷோ ஆகல. ஸோ இப்போ வந்து கிளீனா இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக, இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகுது அப்படின்றதுக்காக, அலர்ட்ல வந்து டெஸ்ட்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க வந்து என்டர் அடிக்கிறேன். எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. ஸோ இங்க தான் வந்து பிரச்சனை. நம்ம வந்து ஃபார்ம்ல வந்து இந்த ஆன் சப்மிட் குடுக்குறதுல தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ நான் இப்ப இந்த ஆன் சப்மிட் குடுக்குறது போது, நான் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பட்டன் வைக்க மறந்துட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பட்டன் வந்து வைக்கணும். ஸோ இந்த பட்டன் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் சப்மிட்ன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ டைப் ஆஃப் சப்மிட்னா என்னன்னா, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்டர் கிளிக் பண்ணா எனக்கு வந்து இதுவா நடக்கும். ஸோ சப்மிட். இங்கேயும் வந்துட்டு அந்த பட்டன் நேம் வந்து சப்மிட் அப்படின்ற மாரி வந்து வச்சுடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும் இது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டெஸ்ட்ன்றத குடுத்துக்கிறேன். அதே மாரி இங்கேயும் வந்துட்டு டெஸ்ட் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். இப்ப நான் அந்த சப்மிட்ட கிளிக் பண்ணோம்னா என்ன நடக்கும்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அலர்ட் வந்து ஷோ ஆகுது. டெஸ்ட்ன்றது. ஏன்னா இந்த இது ஒர்க் ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆனுச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்ப வந்து இப்ப அலர்ட்ட வந்து நான் இப்போதைக்கு தூக்கிறேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ டாட் பிரிவென்ட் டிஃபால்ட்டா நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்ப சப்மிட் குடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. இதே நான் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட்ட வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து குடுக்குறேன். ஸோ டெஸ்ட்ன்றத குடுக்குறேன். அதே மாரி நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரீரெண்டர் ஆகவே இல்ல. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இந்த ரெஃப்லாம் வந்துட்டு நமக்கு அடிக்கடி ரீரெண்டர் ஆகாதுன்றத நம்ம யூஸ்ரஃப் வீடியோல வந்து பார்த்திருந்தோம். ஸ்டேட் தான் வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ நான் இப்ப வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ கோட் வித் அஸ்வின்ற மாரி வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். குடுத்துட்டு நான் சப்மிட் குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்டின்னா எனக்கு யூசர் நேம் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாரி வந்துட்டு பாஸ்வேர்டுக்கும் எனக்கு வேணும் அப்டின்னா, கன்சோல் லாக் வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு ஸோ இத வந்து இங்க ஷோ பண்ணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற இத வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க சப்மிட் பண்ணும்போது, எனக்கு பாஸ்வேர்டு கோட் வித் அஸ்வின் அப்படின்றது வந்து வந்துருது. இதுதான் வந்து கண்ட்ரோல்டுக்கும், அன்கண்ட்ரோல்டுக்கும் உள்ள வித்தியாசம். அன்கண்ட்ரோல்டுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கோடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்ம பண்ற கோடு வந்துட்டு ஒரு சின்னதா மினிமல் அமௌண்ட்டா வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து நான் எந்த கஷ்டமுமே பட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து யூசர்ஃபை இதோட அட்டாச் பண்ணி விடணும். நம்ம 2 ஸ்டேட் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுல வந்து ப்ரீவியஸா எடுத்து அந்த வேல்யூ அப்டேட் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் ரெஃப் அட்டாச் பண்ணி விட்டுருவேன். அதுலேருந்து எனக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ வேல்யூ வந்து போட்டு நான் வந்து ஃபார்ம வந்து சப்மிட் பண்ணிருவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து கன்சோல்ல ஷோ பண்றதுன்றது நம்ம இப்போதைக்கு பண்றது தான். இதே நான் பேக் எண்டுக்கு அத அனுப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ல வந்து பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்துட்டு அந்த வேல்யூ வந்து திருப்பி அப்டேட் பண்ண முடியாது. டேட்டாவ வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ ஆனா வந்து நம்ம இத நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறதில்ல அப்படின்னா, நமக்கு வந்து சிம்ப்ளிசிட்டியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்ட்ரோல்டு காம்போனன்ட் எப்ப போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபார்ம் டேட்டாவோட மொத்த கண்ட்ரோலுமே நம்மள்ட்ட இருக்கணும். அதாவது வந்து நான் அத வந்து வேலிடேட் பண்ணலாம். இல்ல வந்துட்டு அந்த டேட்டாவ வந்து நான் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து கண்ட்ரோல்டு காம்போனன்ட்க்கு போலாம். ஸோ கண்ட்ரோல் காம்போனன்ட் தான் நீங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கும். எல்லா இடத்துலயுமே நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இதான் இருக்கும். அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட் வந்து அவ்வளவா இருக்காது. ஏன்னா நம்ம டேட்டா வந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்காது. ஸோ அதனால மோஸ்ட்லி அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த சிச்சுவேஷன்ல எப்படின்றத நம்ம பார்த்து வந்து அதுக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவே வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு. நான் இந்த வீடியோல வந்து ஃபார்மோட வேலிடேஷனையும் வந்து வைக்கலாம் அப்படின்றத பார்த்தேன். பட் இந்த வீடியோவே ரொம்ப லாங்கா போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த கான்சன்ட்ரேஷன்ன்றது கம்மியாயிடும். ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபார்ம வந்து எப்படி வந்து வேலிடேட் பண்றது? நம்ம கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ல வந்து வச்சிருக்கும்போது, நம்ம எப்படி அத வந்து ஃபார்ம் வேலிடேட் பண்றது அப்படின்றத நாளைக்கு வீடியோல வந்து பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.